ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே, இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு எந்தெந்த சனி நடந்தால் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். முதலில் ஜென்ம சனி நடந்தால், ராசிக்கு 1 சனி இருந்தால் ஜென்ம சனி என்று அர்த்தம். உயிர்கள் பிறந்த ஜென்ம ராசியில் சனிதேவர் சஞ்சாரம் செய்வார். இந்த காலத்தில் பல்வேறு இழப்புகள் மற்றும் அதற்கு சமமான வேதனைகளை தரக்கூடியவர். ஜென்ம சனி நன்மையா தீமையா என்று கேட்டால் இரண்டுமே இருக்கும். சமுதாயத்தில் மதிக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் கூட ஜென்ம சனி காலத்தில் தேவையில்லாத விமர்சனத்தால் மனத்துயரம் அடைவார்கள். தன் சகோதரர்களோடு தேவையில்லாமல் பகைமையை வளர்த்துக் கொள்வதுடன் அவரை பகையாளிகளாக எண்ணுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் மேலதிகாரிகளிடம் சாதகமான சூழல் அல்லாமல் பாதகமான சூழல் ஏற்பட்டு தன்மான இழப்பு போன்றவைகளை ஏற்படுத்துவார். மேலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எல்லா பணிகளும் தானே செய்வது போன்ற நிலை அமையும். செய்தொழில் புரிவோருக்கு உற்பத்திக்கான விற்பனை இல்லாமல் தொழிலில் தேக்க நிலை உண்டாகும். தொழில் பயணங்களால் லாபம் இருக்காது. ஆடை அணிகலன்களால் தனவிரயம் அல்லது வீட்டில் திருட்டு போதல் போன்ற நிகழ்ச்சிகளும் நடக்க வாய்ப்புள்ளது. அதனால் சில விபரீத சிந்தனைகளை ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்கு இடையே உறவில் விரிசல் மற்றும் பிள்ளைகளை விட்டு பிரிதல் போன்ற குடும்ப பிரச்சனைகளால் நிம்மதியின்மை சூழல் அமையும். கூட்டுத் தொழிலில் சக பங்குதாரர்களிடம் வாக்குவாதத்தினால் பங்குதாரர்களுக்கு இடையே பிரிவினையும் மனக்கசப்பு மற்றும் வருத்தம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை நடத்துவார். சரியான வேலை அமையாமலும் வேலையில்லா நிலையையும் ஏற்படுத்தி எண்ணங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவார். எதிலும் சுறுசுறுப்பு இன்றி மந்த நிலையை ஏற்படுத்துவார். தீயோர்களின் நட்புகள் எளிதில் அமையப்பெற்று நடவடிக்கைகளின் மாற்றங்களை ஏற்படுத்துவார். தீய பழக்கங்களால் உடல் பலவீனத்தை ஏற்படுத்தி சோம்பேறி என்ற பெயருக்கு உரியவராக மாற்றுவார். நெருக்கமான உறவினர்களை இழத்தல் மற்றும் அவர்களால் ஏமாற்றப்பட்டு அவர்களிடமிருந்து பிரிந்து வாழக்கூடிய வேதனையான நிலையை அளித்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் யார் என்பதையும் உங்களின் நிலை அவர்களிடம் என்ன என்று உங்களுக்கு புரியும் வகையில் புரிய வைக்கக்கூடியவர். காரிய தடை, கீர்த்தி பங்கம் போன்ற பல சோதனைகளை ஏற்படுத்தி நம் வாழ்க்கை என்னவென்று புரிய வைக்கக்கூடிய நீதிமான் சனி பகவான். அடுத்து சகாய சனி. இதுவரை துன்பங்கள் மட்டும் அளித்து வந்த சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வரும்போது துன்பங்களை அளிக்காமல் மாறாக இன்பங்களை மழை போல் தருகிறார். மாரியை போல் பலன் அள்ளித்தரக்கூடிய இந்த சனிதேவரை சகாய சனி என்று அழைக்கிறோம். மனதில் நாம் எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றுவார். இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகளால் இன்பங்களை தரக்கூடியவர். எதிர்பார்த்த பண உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கப்பெற்று இழந்த பொருட்களை மீட்க வைப்பார். சாணக்கியனை போல பல துறைகளில் அறிவுத்திறன்களை மேம்படுத்தி ஊக்கமும் உற்சாகமும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு நம்மை உயர்த்துவார். குடிசை வீட்டை கோபுர வீடாக மாற்றக்கூடிய காரிய வள்ளல் ஆவார். அடுத்து ரோக சனி. சனிதேவர் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் இந்த நிலையே ரோக சனி என்று அழைக்கப்படுகிறது. ரோக சனியானது சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சத்துருக்களான எதிரிகள் பலம் இழந்து உங்களை வெற்றியடை செய்வார். இல்லங்களில் இன்பங்களை வழங்கி மன அமைதியை வழங்குவார். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைகள் நீங்கி வலிமை அடையக்கூடிய சூழலை உருவாக்குவார். கையில் பணம் தாராளமாக இருப்பதால் கடன்கள் அடையும். தூரதேச பயணத்தால் லாபம் உண்டாகும். பணிகளில் மேன்மையை உருவாக்கி நெடுநாள் நினைத்த பல காரியங்கள் செய்து முடித்து ஆற்றலை கொடுப்பார். இந்த சனி இருக்கும் காலம் வாழ்க்கையில் முன்னேற்றகரமான பாதையை நமக்கு அருளி வழிநடத்தி செல்லும் பொன்னான காலமாகும். அடுத்து பாதசனி. பாதசனி என்பது ராசிக்கு 2இல் சனிதேவர் சஞ்சாரம் செய்வதாகும். இந்நிலையில் உள்ள சனிதேவரை குடும்ப சனி அல்லது பாதசனி என்று அழைப்பார்கள். பாதசனி, விரயசனி மற்றும் ஜென்மசனி அளவிற்கு பாதங்களை ஏற்படுத்தாது. பாதசனி நடைபெறும் போது வடுக்கள் மற்றும் காயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் அமையும். பாதசனியால் உண்டாகும் பலன்கள்: கல்வியிலும் பதவிகளிலும் எந்தவித முன்னேற்றம் இன்றி மந்த நிலையாகவே இருக்கும். வீடு கட்டுபவர்களுக்கு சரியான வேலையாட்கள் அமையாமல் வீட்டு வேலை பாதியில் நிற்கும் நிலை ஏற்படலாம். கால்நடைகள் மற்றும் வாகனங்களால் லாபம் இல்லாமல் போகலாம். தேவையில்லாத செயல்களால் பொருள் இழப்பு ஏற்பட்டு பண நெருக்கடி போன்ற சூழல் அமையலாம். வாக்குஸ்தானத்தில் சனிதேவர் இருப்பதால் தன் பேச்சாலேயே பிரச்சனைகளை தேடிக்கொள்வார்கள். பயனில்லாத பல அலைச்சல்களை ஏற்படுத்துவார். பாதசனி நடைபெறும் காலங்களில் காலில் அடி, சுளுக்கு, புண்,
மற்றும் வாதம் போன்ற நோய்களை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் ஊக்கமோ உற்சாகமோ இல்லாமல் வாழ்க்கையில் இதுவரை விரும்பி வந்த அனைத்தையும் வெறுத்து தத்துவங்கள் பேசும் விரக்தி நிலைக்கு கொண்டு செல்வார். சென்ற ஜென்மங்களில் செய்த கர்மவினுக்கு ஏற்ப இந்த நிலையில் உள்ள சனி பகவான் செயல்படுவார். அடுத்து அர்த்தாஷ்டம சனி. சனி தேவர் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அர்த்தாஷ்டம சனி ஆகும். உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளால் சேமிப்புகளை விரயம் செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. எதற்கெடுத்தாலும் வம்பு, தகராறு, கலகம் செய்து தனக்கு ஏற்படக்கூடிய இன்பத்தை தானே கெடுத்துக்கொள்ள வாய்ப்புள்ளது. ஆகவே கவனமாக இருக்கவும். புதிய தொழில் முயற்சிகள் சரியாக அமையாமல் முயற்சிகளை கைவிடும் நிலைக்கு கொண்டு செல்ல நேரிடும். வாகனங்களால் விபத்துகளை ஏற்படுத்தி உடல் சுகங்களை கெடுக்க வாய்ப்பு உண்டு. உறவுகளால் வருத்தங்கள் ஏற்படும். கல்வியில் தடை, மந்த தன்மையை ஏற்படுத்தும். பழைய வீடுகளை புதுப்பித்து அங்கு குடியேற்றம் செய்ய வைக்கும். தாயின் உடல் நலத்தில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. கிரகங்களின் பார்வை லக்ன அசுபர் மற்றும் சுபர் என்ற நிலைக்கு ஏற்ப தன் செயல்பாடுகளை உண்டாக்கும். அடுத்து பஞ்சம சனி. சனி தேவர் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் இந்த நிலையே பஞ்சம சனி என்று அழைக்கப்படுகிறது. தெளிவான சிந்தனைகள் இல்லாமல் மனதில் தேவையற்ற குழப்பங்களுடன் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாமல் சோர்ந்து இருக்கும் சூழலை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. பழிச்சொற்களுக்கு ஆளாக நேரிடலாம். பிள்ளைகளுக்கு உடல்நிலையில் ஆரோக்கிய குறைபாடு உண்டாகலாம். இந்த நிலையில் உள்ள சனிதேவர் மத்தியமமான தீவினைகளை ஏற்படுத்துவார். அதிக தீவிரம் இருக்காது. ஓரளவு பணவரவு கிடைக்கும். அடுத்து கண்டக சனி. சனி தேவர் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையே கண்டக சனி ஆகும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு சரிவர இருக்காது. வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டு குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படும். பொது தொண்டில் இருப்பவர்களுக்கும் மக்களுக்கும் இடையே பகை ஏற்படும். அடுத்து அஷ்டம சனி. சனி தேவர் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையே அஷ்டம சனி ஆகும். இந்த காலகட்டத்தில் நோய்களும் விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. அது மட்டுமின்றி வீண் பழிகளும் அவமானங்களும் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம் இருக்காது. மேலும் புதிய முயற்சிகள் தோல்வியை தர வாய்ப்பு உண்டு. உழைப்பிற்கேற்ற ஊதியம் இருக்காது. திறமைக்கேற்ற மதிப்பு இருக்காது. மேல் அதிகாரிகளின் மிரட்டல் மற்றும் அவர்களுடன் வம்பு போன்ற கசப்பான நிகழ்வுகள் நடைபெறும். அடுத்து மத்தியம சனி. ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது மத்தியம சனி ஆகும். அஷ்டம சனி அளவிற்கு மத்தியம சனி பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஓரளவு வருமானம் கிடைக்கும். ஒப்பந்த தொழிலில் மேன்மை உண்டாகும். தந்தையுடனான உறவில் மனக்கசப்புகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் இருந்தும் பயன்படுத்த முடியாத நிலை உண்டாகும். அடுத்து கர்ம சனி. ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது கர்ம சனி ஆகும். இந்த காலகட்டத்தில் உயர் பதவிகளில் அதிகார வீழ்ச்சி மற்றும் பதவியை இழத்தல் போன்ற செயல்கள் நிகழும். குடும்பத்தில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். தொழிலில் கடினமான சூழல் இருப்பினும் லாபம் உண்டாகும். மற்றவர்களால் அவசொல்லிற்கு ஆளாகுவீர்கள். வீட்டின் அமைதி மற்றும் மனைவியுடனான உறவு நிலை சரிவர இருக்காது. அடுத்து யோக சனி. ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது யோக சனியாகும். பெயருக்கு ஏற்றாற்போல் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர். இந்த காலகட்டத்தில் காரிய சித்தி உண்டாகும். தனவரவின் அதிகரிப்பால் மகிழ்ச்சியான சூழல் அமையும். மூத்தவர்கள் உறுதுணையாக இருந்து பல வகை இளவராக இருப்பார்கள். இழந்த பொருட்களை மீட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். இறுதியாக விரய சனி. சனிக்கு 12ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது விரய சனி ஆகும். இந்த காலங்களில் பெரிய அளவிலான செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். பொன், பொருள் போன்றவை திருடு போகும். பல செலவுகள் ஏற்படும். சுயதொழில் எதிர்பார்த்த லாபத்தை தராது. வேலையாட்களால் பிரச்சனை உண்டாகும். குடும்பத்தில் விரோதம் ஏற்பட்டு பிரிவு உண்டாகும். இந்த காலங்களில் யாருக்கும் ஜாமீன் போடாமல் இருந்தால் பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். நன்றி நண்பர்களே.